2020யோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வந்து ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலாக இந்த கொஷினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ டிஸ்கஸ் த recent measures initiated in disaster management by the government of India, departing from earlier reactive approach to proactive approach. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே ரியாக்டிவ் அப்ரோச் தான் கொடுத்துட்ருந்தோம். அதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்துடும், அந்த டிசாஸ்டர் நடந்துட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுதான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி 2015 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பேசியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வேர்ல்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியாக்டிவ் அப்ரோச் தான். ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடந்த உடனே ஒரு எர்த்குவேக் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன மெஷர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்திருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோஆக்டிவ் அப்ரோச் எடுக்கணும். என்ன பண்ணணும்? ப்ரோஆக்டிவ் அப்ரோச் எடுக்கணும். ஸோ ப்ரோஆக்டிவ் அப்ரோச் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன, ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து எப்பயுமே ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக தான் இருக்கும். இப்போ டிசாஸ்டர் அப்படின்னா எர்த்குவேக் டிசாஸ்டர், சரிங்களா, ஃப்ளட்டு டிசாஸ்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் டிசாஸ்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசாஸ்டர்ஸ் இருக்குது, சரிங்களா. சுனாமி இஸ் அ டிசாஸ்டர். ஸோ இப்போது தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டீம் இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட்டுக்குன்னே தனியாக ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம், அவ்வளோதான். லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் அ டிசாஸ்டர். ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டீமாக இருந்தாங்க. பட் இந்த ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும், ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற நெட்வொர்க்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்போம். ஸோ ஆக்சுவலாக 2016 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஹியூகோ தியரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டாக வந்து மாற்றிருப்போம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட். ஓகேங்களா? ஹியூகோ தியரி, ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? சரி. ஸோ என்னென்னலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் நடந்தாலே அது வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பாடிஸ் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூட அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எந்த மாதிரி, கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபோக்கஸ்டாக அந்த மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்ரோச்சாக தான் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஹேண்ட்லிங் வந்து எப்பயுமே இருக்கும். நம்ம கொஷினுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே நம்ம எதை நோக்கி போவோம்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸை நோக்கி போவோம். ஓகேங்களா? ஏஜென்சிஸ், என்னென்ன ஏஜென்சிஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து பாலிசி மெஷர்ஸ், கவர்மெண்ட் என்ன பாலிசி மெஷர்ஸ் எடுக்க போகிறாங்க. டிசாஸ்டர் ரிலீஃப், ஆக்சுவலாக ஒன்ஸ் டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய அப்ரோச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் அப்ரோச் தான். இப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடந்துருச்சு, ஓகேங்களா, கேரளாவில். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ரியாக்டிவ் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சுக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கொஷினே. ஸோ ஆக்சுவலாக ப்ரோஆக்டிவ் அப்ரோச் மாறணும். அது மூலயமா ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து கம்பார்ட்மெண்டல் அப்ரோச், இன்னொன்று வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச். ஆக்சுவலாக கம்பார்ட்மெண்டல் அப்ரோச் தான் நம்ம வந்து ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், சரிங்களா. ஸோ என்னென்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லேண்ட்ஸ்லைட்னால் அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ளட் ரிலீஃப்னா இப்போது அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ பட் இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்சில் வந்து பார்த்திங்கன்னா அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட என்டையர் சைக்கிள் வந்து மேப் பண்ணிவிடுவாங்க.
எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டிசாஸ்டர் நடக்குமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா இஸ் போன் டு டிசாஸ்டர் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு, அப்புறம் உத்தரகாண்ட் இஸ் போன் டு டிசாஸ்டர் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டான பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மேப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்ஹாக் அப்ரோச், அதாவது எப்போ ஒரு டீம் தேவையோ அப்போ தான் பில்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவேக் நடந்துருச்சு அப்படின்னா எர்த்குவேக் ரெஸ்கியூ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்போ தான் வந்து பில்டே பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம என்ன அதுலேருந்து நம்ம எதுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஆர்கனைஸ்ட் அப்ரோச்சுக்கு மூவ் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ரெடியாக இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அங்கே அவங்கள ஷிஃப்ட் பண்ணி அதை அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஷூர் பண்ணணும். சிங்கிள் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட், அதுதான் இப்போ திரும்ப அதே தான் சொல்ல வராங்க. சிங்கிள் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா அதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ மல்டி ஹசார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஒரு ஹசார்ட் மேனேஜ்மெண்ட்னா அவங்க வந்து எர்த்குவேக்கையும் இது பண்ணணும், சம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலையும் அதையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும், ஃப்ளட்டு வந்தாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஃப்ரேம் ஒர்க். நம்ம இப்போ கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே சிமிலர் டைப் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் தான், சரிங்களா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷிஃப்டட் இட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் ஃப்ரம் ரியாக்டிவ் டு ப்ரோஆக்டிவ் அப்ரோச், emphasizing preparedness, risk reduction, capacity building. Departing from earlier relief-centric approach, the government now focused on enhancing resilience and reducing vulnerability. க்ரக்ஸ் என்னென்னா, நாம் இதுக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சிட்ட அப்புறம் தான் நம்ம ரியாக்டே பண்ணுவோம். ஸோ ஒரு எர்த்குவேக் நடந்துருச்சுன்னா தான் அங்கே ரெஸ்கியூலேருந்து எல்லா டீமையும் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே இறக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃப்ளட்டே எடுத்துக்கோங்க. ஸோ சென்னை ஃப்ளட் நடக்கும்போது சென்னையில் வந்து டீம் கிடையாது, சென்ட்ரல் வந்து டிமாண்ட் பண்ணி டீம் வரதுக்கே லேட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் அப்ரோச். ப்ரோஆக்டிவ் அப்ரோச்னா என்னது? சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் நம்ம ஃப்ளட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ட்ரெயின் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் கிளியராக இருக்கணும். சம் கேசஸ் பழைய மாதிரி ஏதாவது ஃப்ளட் நடந்தது அப்படின்னா ரெஸ்கியூ டீம் வந்து ரெடியாக இருக்கணும் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஆக்டிவ் அப்ரோச், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஸோ எவல்யூஷன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி இருந்தோம்? ரிலீஃப் சென்ட்ரிக்லேருந்து ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு மாறுறோம். ஸோ இப்போ எதுக்கு மாறணும்? ரிலீஃப் சென்டர்லேருந்து ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு மாறணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர்ட்னஸ், ரெகக்னைசிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ், ப்ரிவென்ஷன், லாங் டேர்ம் சொல்யூஷன் டு மினிமைஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபியூச்சர் டிசாஸ்டர். ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் டிசாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து சேஃப்கார்ட் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் ஃப்ரம் ப்ரொவைடிங் இமீடியட் ரிலீஃப் டு ப்ரோஆக்டிவ் மெஷர். ஆக்சுவலாக இதுவும் சேம் கான்செப்ட் தான். ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம். பட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோஆக்டிவ் மெஷராக இருக்கணும். இது வந்து ரியாக்டிவ் மெஷர், அதாவது ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து ரியாக்டிவ் மெஷர். ப்ரோஆக்டிவ் மெஷருங்கிறது என்னது? அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டிசாஸ்டர் போன் ஜோன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ் வந்து எடுத்தது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எர்த்குவேக் போன் ஜோன் அப்படின்னா இந்த இடத்துல ஹை ரைஸ் பில்டிங்கெல்லாம் கட்ட அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரெட்ஜிங் அலோவ் பண்ணக்கூடாது. சம் போர்வெல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட லெவலுக்கு தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கணும். வாட்டர் டேபிளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்துடணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோஆக்டிவாக எடுத்து வச்சுருந்துருக்கணும். ஃப்ரம் கம்பார்ட்மெண்டல் டு இன்டகிரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்டிங் ஃப்ரம் செப்பரேட் என்டிட்டிஸ் அட்ரஸிங் ஸ்பெசிஃபிக் ஹசார்ட்ஸ் டு இன்டகிரேட்டட் அப்ரோச். ஸோ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு வேலை செய்ய தெரியும். ஸோ எர்த்குவேக் ரெஸ்கியூ டீம்னா எர்த்குவேக் மட்டும் தான் ரெஸ்கியூ பண்ணுவாங்க, அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட்டட் அப்ரோச் கொண்டு வரணும். ஸோ இப்போ சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசாஸ்டர் இஸ் கனெக்டட் வித் ஒன் டிசாஸ்டர் இஸ் கனெக்டட் வித் அனதர் டிசாஸ்டர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எர்த்குவேக் வருது, மவுண்டனியஸ் ரீஜனில் எர்த்குவேக் வருது அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா டேம் இருக்கிற ரீஜனில் எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா ஃப்ளட்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே இருக்குது. ஏன்னா டேம் உடஞ்சி போச்சு அப்படின்னா ஃப்ளட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டட் அப்ரோச் இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ப்ரோஆக்டிவாக மெஷர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது லாஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும், குறைக்க முடியும், மிட்டிகேட் பண்ண முடியும்.
ஸோ by emphasizing the coordination and collaboration among various stakeholders to address multiple hazards and ensure cohesive response. திரும்பவும் அதுதான் சொல்கிறாங்க, கோஆர்டினேட் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும், நிறைய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வரணும். யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஒன்றா சேரணும். ஆக்சுவலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ வரையுமே ஒரு பெரிய ஹேர்டலாக இருக்கிறது வந்து என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இன்லைனாக வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லைங்கிறது தான். ஓகேங்களா? கேரளா ஃப்ளட்லேயும் சரி, தமிழ்நாடு ஃப்ளட்லேயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது. கொஹசிவ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஃப்ரம் அட்ஹாக் டு ஆர்கனைஸ்ட் அப்ரோச். அதான் தேவைப்படும் போது நாம் வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தாண்டி இப்போல்லாம் டிசாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒடிசாவில் வந்து ஃப்ளட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கேரளாலையும் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 years பிஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் கேரளாவில் ரொம்ப டிவாஸ்டேட்டிங்காக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் ரொம்ப டிவாஸ்டேட்டிங்காக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்கனைஸ்ட் அப்ரோச்சாக எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம தேவைப்படும் போது நம்ம அந்த டீமை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆர்கனைஸ்ட் அப்ரோச்சை கொண்டு போகணும். ஸோ அதுக்கடுத்து சிங்கிள் டு மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆக்சுவலாக அதான் சிங்கிள் அசார்ட் மட்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டீமை பில்ட் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டீம் பில்டிங் வந்து இருக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் பில்டிங் வந்து இருக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஹசார்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஒரு டீம் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அடாப்டிங் காம்ப்ரிஹென்சிவ் மல்டி ஹசார்ட் அப்ரோச். சிமிலர் தான் அதை வேறு டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் போட்டிருக்கோம். ரீசெண்ட் மெஷர்ஸ் என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃப்ரேம்வொர்க். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃப்ரேம்வொர்க் எதுக்காக அப்படின்னா, பொட்டன்ஷியல் அசார்ட் வர ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கேரளா ஃப்ளட்ஸையே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைட்ஸையே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அமித்ஷா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாங்கள் கேரளாவுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ் எடுக்கலாம். ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ இது மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இதோட எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், மிட்டிகேட் பண்ணணும். ஒன்ஸ் டிசாஸ்டர் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து மிட்டிகேட் லெஸ் சிவியர் ஆக்கணும். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா இப்போ சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷனில் தான் இருக்குது. ஸோ அது மூலயமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், முன்னாடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். கம்பார்ட்மெண்டல் டு இன்டெகிரேட்டட் அப்ரோச். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணணும் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் லேக்கிங் இருக்குது. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களுமே வேரியஸ் ஸ்டேட் லெவல் டிபார்ட்மெண்ட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் பண்ணணும். இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டேட் லோக்கல் லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓஸ், ப்ரைவேட் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து கொலாபரேட் பண்ணி தான் வந்து இப்போ இருக்கிற மெத்தட் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம ஆர்கனைஸ்ட் அப்ரோச் தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டைம்லி கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட டிசாஸ்டர் வந்து இன்னுமே அதோட மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ ஃப்ரம் சிங்கிள் லேண்ட் டு மல்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம், மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நிறைய அசார்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங்ஸு, கெப்பாசிட்டி பில்டிங் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் அசார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்போ என்னெல்லாம் அட்ப்ரெசென்ட்டாக பண்ணிகிட்ருக்கோன்றத அதையும் நம்ம சொல்லிட்டோம். கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரியாக்டிவ் அப்ரோச்லேருந்து ப்ரோஆக்டிவ் அப்ரோச் மாறிட்டோம். அதில் கொஞ்சம் லேக்குனாஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட்டிகேஷன், அதாவது ரிடக்ஷன், ப்ரிப்பேர்னஸ், மிட்டிகேட்டிங் எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும். ஸோ அது மூலமா நமக்கு வந்து லாஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்பவே முக்கியமான கொஷின். ஏன் அப்படின்னா இது எல்லா டைப் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த கொஷினை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாலே இதை நம்ம வந்து எழுதிடலாம். ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க, பட் நிறைய டைம் இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். தேங்க்யூ.